أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அல்லாஹ் நமக்கு ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கான நல்வாய்ப்பு வழங்கியுள்ளது. அவன் நம்மீது புரிந்துள்ள பேரருளாகும். அன்னார் மூலமாக அல்லாஹ் இஸ்லாத்தின் மறுமலர்ச்சிக்கான வாக்குறுதி அளித்திருந்தான். அன்னார் அல்லாஹின் வாக்குறுதிகளுக்கு ஏற்பவும் ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்புகளுக்கு ஏற்பவும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊழியராக இஸ்லாம் மார்க்கத்தை புதுப்பிப்பதற்காக அல்லாஹின் தரப்பிலிருந்து அனுப்பப்பட்டார்கள். பிறகு அல்லாஹின் வாக்குறுதிகளுக்கு ஏற்பவே ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்புகளுக்கு ஏற்பவே அன்னாரால் உருவாக்கப்பட்ட ஜமாஅத்தில் ஹிலாஃபத் அமைப்பு உருவானது. எனவே இது அல்லாஹ்வின் வாக்குறுதிகள் மற்றும் ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்புகள் நிறைவேறுவதன் வெளிப்பாடாகும். இதன் காரணமாக நாம் ஒவ்வொரு ஆண்டும் உலகத்தில் எல்லா இடத்திலும் எங்கெல்லாம் அஹ்மதியா ஜமாத் நிறுவப்பட்டுள்ளதோ அங்கெல்லாம் மே 27 அன்று ஹிலாஃபத் தினத்தை கொண்டாடுகிறோம். மே 26 அன்று ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தானார்கள். மே 27 அன்று ஜமாத் இறை வாக்குறுதிகளுக்கு ஏற்ப ஹசரத் மௌலானா ஹக்கீம் நூருத்தீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முதல் ஹலிஃபத்துல் மசீஹாக தேர்ந்தெடுத்து அவர்களது கையில் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பணிகளை தொடரச் செய்வோம் என்று உறுதி எடுத்துக்கொண்டது, பைஅத் செய்தது. பிறகு ஹசரத் முதல் ஹலீஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வஃபாத்துக்கு பிறகு ஹசரத் இரண்டாவது ஹலீஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கையில் ஜமாத் ஒன்றிணைந்தது. சில உட்புற எதிர்ப்புகளும் எல்லாவிதமான சாதகமற்ற சூழலும் இருந்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் உதவி ஆதரவின் காட்சிகளை நாம் பார்த்தோம். அவர்களது ஹிலாஃபத் ஏறத்தாழ 52 ஆண்டுகள் தொடர்ந்தது. இந்த காலகட்டத்தில் அல்லும் பகலும் அஹ்மதியா ஜமாத்தின் அசுரவேக முன்னேற்றங்களின் காட்சிகளை நாம் கண்டோம். பிறகு ஹசரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வஃபாத்திற்கு பிறகு மூன்றாவது ஹிலாஃபத் துவங்கியது. இந்த காலகட்டத்திலும் நாம் ஜமாஅத்தின் முன்னேற்றங்களின் காட்சிகளை கண்டோம். எதிரிகள் ஜமாஅத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பெரும் முயற்சி செய்தார்கள். ஆனால் அவ்வாறிருந்தும் நமக்கு வரலாற்றில் முன்னேற்றத்தின் காட்சிகளே தென்படுகின்றன. ஹசரத் மூன்றாவது ஹலீஃபத்துல் மசீஹ் ரஹிமஹுல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத்தான போது எல்லாம் வல்ல அல்லாஹ் மீண்டும் ஒரு முறை தனது வல்லமையின் காட்சிகளை காட்டினான். மேலும் நான்காவது ஹிலாஃபத் காலகட்டம் துவங்கியது. அதில் எதிரி ஜமாஅத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முழு முயற்சி செய்தான். ஆனால் எல்லா விதத்திலும் அவனுக்கு தோல்வி முகமே மிஞ்சியது. மேலும் இந்த எதிர்ப்பின் காரணமாக ஹசரத் நான்காவது ஹலீஃபத்துல் மசீஹ் ரஹிமஹுல்லாஹு தஆலா அவர்கள் பாகிஸ்தானிலிருந்து ஹிஜ்ரத் செய்ய வேண்டி வந்தது. அவர்கள் இங்கிலாந்தில் தலைமையகத்தை நிறுவினார்கள். பிறகு ஜமாஅத்தின் முன்னேற்றத்தின் வேகம் அதிகரித்து கொண்டே சென்றதை உலகம் கண்டது. ஜமாஅத்தின் முன்னேற்றத்தை தடுக்க முனைந்தவர்கள் இந்த முன்னேற்றத்தை பார்த்து பொறாமை தீயில் எரிய ஆரம்பித்தனர். பிறகு ஹசரத் நான்காவது ஹலிஃபத்துல் மசீஹ் ரஹிமஹுல்லா அவர்கள் வஃபாத்தானார்கள். பிறகு மீண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தனது வாக்குறுதியை நிறைவேற்றுவதை வெளிப்படுத்தி காட்டினான். மேலும் 5வது ஹிலாஃபத் தேர்ந்தெடுக்கப்பட்டது. என்னுடைய
எண்ணற்ற பலவீனங்கள் இருந்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கு அசாதாரணமான உதவி ஆதரவை வழங்கினான். ஜமாஅத்தின் முன்னேற்றத்தின் அடி மிகவும் முன்னே சென்று கொண்டே இருந்தது. இந்த காலகட்டத்தில் பல டசன் நாடுகளில் அஹ்மதியத் எனும் செடி விதைக்கப்பட்டது. பல டசன் நாடுகளில் முறையாக அஹ்மதியா ஜமாத் அமைப்பு உருவானது. நூற்றுக்கணக்கான நகரங்கள் மற்றும் சிற்றூர்களில் சுயமே அல்லாஹே மக்களுக்கு வழிகாட்டி ஹிலாஃபத்தின் உதவி ஆதரவிற்கான காட்சிகளை காட்டி மக்களுடைய உள்ளங்களில் ஹிலாஃபத்துடன் தொடர்புக்கான உணர்வை உருவாக்கி களப்பற்றவர்களை கொண்ட ஜமாத்களை உருவாக்குவதற்கான ஏற்பாட்டை செய்தான். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த காட்சிகளை காட்டிக்கொண்டே செல்கிறான். ஹிலாஃபத்துடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த காட்சிகள் மற்றும் ஜமாத்தின் முன்னேற்றத்திற்கான இந்த காட்சிகள் ஏன் இருக்காது? இவை நிகழவே இருந்தன. இது குறித்து அல்லாஹின் வாக்குறுதி இருந்தது. பிறகு இதை பற்றி ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருந்தார்கள். எனவே அல்லாஹும் தன் வாக்குறுதிகளை மறக்கக்கூடியவனும் அல்லன், மீறக்கூடியவனும் அல்லன். எல்லாரையும் விட அன்பிற்குரிய தன் நபி ஹஸ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்புகளை நிறைவேற்றுவதில் குறை வைக்கக்கூடியவனும் அல்லன். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு ஒரு முன்னறிவிப்பு செய்திருந்தார்கள்: அல்லாஹ் நாடும் வரை உங்களில் நுபுவத் நிலை பெற்றிருக்கும். அதாவது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலகட்டம். அன்னார் கூறினார்கள், பிறகு அவன் அதை எடுத்துக்கொள்வான், மேலும் நுபுவத் வழியிலான ஹிலாஃபத் நிலை பெறும். பிறகு அல்லாஹ் நாடும்போது அந்த அருட்கொடையும் எடுத்துக்கொள்வான். பிறகு அவனது நியதிற்கு ஏற்ப கொடுங்கோல் ஆட்சி நிலை பெறும். அதனால் மக்கள் மனமுடைந்து போவார்கள், நெருக்கடியை உணர்வார்கள். பிறகு இந்த காலகட்டம் முடிவுக்கு வரும். அவனது இன்னொரு நியதிக்கு ஏற்ப அதைவிட பெரிய பலவந்தமான ஆட்சி நிலை பெறும். எதுவரை என்றால் அல்லாஹ்வின் கருணை பொங்கி எழும். மேலும் அந்த அநீதி அக்கிரமத்தின் காலகட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விடுவான். அதற்கு பிறகு மீண்டும் நுபுவத் வழியிலான ஹிலாஃபத் மலரும். இதை கூறிவிட்டு அன்னார் மௌனமாகிவிட்டார்கள். எனவே இந்த முன்னறிவிப்பு நிறைவேற காணக்கூடிய நாம் நட்பேறு பெற்றவர்களாவோம். எனவே எவர்கள் உண்மையில் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊழியரின் ஜமாத்துடன் இணைந்திருக்கக்கூடியவர்களோ அவர்கள் அல்லாஹ்வின் அருள்களுக்கு வாரிசுகளாகிக் கொண்டே இருப்பார்கள் இன்ஷா அல்லாஹ். நாம் பார்க்கிறோம், ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தோன்றியதற்கு பிறகிலிருந்து ஹிலாஃபத் என்ற எந்த பெயர் தாங்கிய வடிவம் முஸ்லிம்களிடம் இருந்ததோ அதுவும் முடிந்துவிட்டது. இப்பொழுது வெறும் அரசாங்கங்கள் தான் இருக்கின்றன. அந்த அரசாங்கங்கள் அநீதிழைக்கக்கூடியவை என்றாலும் அல்லாஹ்வின் பிடியிலிருந்து இவை தப்பிக்கப் போவதில்லை. அல்லாஹ் சிலவேளை கயிற்றை லேசாக்குகிறான் தான், ஆனால் கண்டிப்பாக அநீதி இழைப்பவர்களை பிடிக்கிறான். எவ்வாறு இருப்பினும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போன்று ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களுமே இவ்வாறு கூறியுள்ளார்கள்: ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்புக்கு ஏற்ப எனக்கு பிறகும் ஜமாத்தில் எனது ஹிலாஃபத் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அன்னார் கூறினார்கள், நான் ஹலீஃபாக்களில் சிறந்தவனாக இருக்கிறேன். இப்பொழுது அல்லாஹ் ஒருவருக்கு ஹிலாஃபத் என்னும் தகுதியை அளித்து எவர் வந்தாலும் என்னை பின்பற்றியே தோன்றுவார். எனவே உலக அடிப்படையில் இப்பொழுது ஒருவர் எவ்வளவு வேண்டுமானாலும் முழு முயற்சி செய்யட்டும், ஒருபோதும் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விட்டு விலகி ஹிலாஃபத் மலரவே முடியாது. எவ்வாறு இருப்பினும் அன்னாரது வஃபாத் நேரம் நெருங்கிய போது அன்னார் ஹிலாஃபத் தொடரும் என்ற முன்னறிவிப்பு செய்தவாறு இவ்வாறு கூறினார்கள்: அல்லாஹ் இரண்டு விதமான வல்லமைகளை வெளிப்படுத்துகிறான். முதலாவதாக நபிமார்களின் கைகளாலேயே தனது வல்லமையின் கரத்தை காட்டுகிறான். இரண்டாவதாக நபியின் வஃபாத்திற்கு பிறகு சிரமங்கள் எதிர்வந்து விடும்போது, எதிரிகள் வலுப்பெற்று விடும்போது, இப்பொழுது இவர்களது பணி சீர்குலைந்து விட்டது என்று அவர்கள் எண்ணும்போது, இனி இந்த ஜமாத் அழிந்துவிடும் என உறுதி கொண்டு விடும்போது ஜமாத் மக்களும் தடுமாற்றத்திற்குள்ளாகி விடுகின்றனர். அவர்களுடைய இடுப்புகள் முறிந்து விடுகின்றன. பேரிழந்த பலர் மார்க்கத்தை விட்டுவிடும் வழிகளை மேற்கொண்டு விடுகின்றனர். அப்பொழுது எல்லாம் வல்ல இறைவன் இரண்டாவது முறையாக தனது வல்லமை மிக்க ஆற்றலை வெளிப்படுத்துகிறான்.
விழப்போகும் ஜமாத்தை சீர்தூக்கி விடுகிறான். எனவே இறுதி வரை பொறுமை காப்பவர் ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் நடந்த இறைவனின் அந்த அற்புதத்தை பார்க்கிறார். அப்பொழுது ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஃபாத் நேரத்துக்கு முன் நிகழ்ந்த வஃபாத்தாக கருதப்பட்டது. காட்டு மிராண்டித்தனமான அறிவிரிகள் பலர் முர்த்ததாகிவிட்டனர். சஹாபாவும் பெருந்துயரத்தால் பித்து பிடித்தவர்களைப் போன்று ஆகிவிட்டனர். அப்பொழுது எல்லாம் வல்ல இறைவன் ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்து மீண்டும் தனது வல்லமைக்கான முன்மாதிரியை காட்டினான். மேலும் இஸ்லாத்தை வீழ்ச்சியடைய போன நிலையிலிருந்து காப்பாற்றிவிட்டான். அவன் கூறிய இந்த வாக்குறுதியை நிறைவேற்றினான். வலையுமக்கினன்ன லஹும் தீனஹும் அல்லஸி தலாலஹும் வலையுபத்திலன்னஹும் மின் பாதி ஹௌஃபிஹிம் அம்னா. பொருள், அதாவது அச்சத்திற்கு பிறகு நாம் அவர்களது பாதத்தை உறுதி பெறச் செய்து விடுவோம். அன்னார் கூறினார்கள், எனவே அன்பிற்குரியவர்களே, எதிரிகளின் 2 பொய்யான மகிழ்ச்சிகளை அழித்து காட்டுவதற்காக அல்லாஹ் 2 வல்லமைகளை காட்டுவது தொன்று தொட்டே அல்லாஹின் வல்லமையாக இருக்கும்போது இப்பொழுது இறைவன் தனது தொன்மையான நடைமுறையை விட்டுவிடுவது சாத்தியமில்லை. எனவே நான் உங்களிடம் கூறிய இந்த விஷயத்தினால் வருந்தாதீர்கள். உங்களுடைய உள்ளங்கள் கவலை தோய்ந்து விட வேண்டாம். ஏனெனில் 2ஆம் வல்லமையை காண்பதும் உங்களுக்கு அவசியமாகும். அது வருவது உங்களுக்கு சிறந்ததாகும். ஏனெனில் அது நிரந்தரமானதாகும். அது கியாமத் வரை அறுபடாது. மேலும் நான் செல்லாதவரை அந்த 2ஆம் வல்லமை வர முடியாது. நான் இடைச்சர்களாக இந்த விஷயத்தையும் கூறிவிடுகிறேன். நான் இந்த விஷயத்திலிருந்து இந்த ஒரு விளக்கத்தையும் பொருத்தி கூறுகிறேன். அதாவது, எவர்கள் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வயதை பற்றிய விவாதத்தில் மூழ்கி கிடக்கிறார்களோ அவர்களுக்கும் இதில் பதிலுள்ளது. அன்னார் தமது ஆயுளின் ஆண்டுகளை எண்ணி கூறி இவ்வளவு ஆண்டுகள் மீதமுள்ளன என்று கூறவில்லை. மாறாக தாம் திரும்பி வருவதை சுட்டி காட்டியுள்ளார்கள். மேலும் வயதை பற்றிய விவாதத்திற்கு எந்த முக்கியத்துவம் அளிக்கவில்லை. மாறாக பணியை நிறைவேற்றுவதற்கு முக்கியத்துவம் உள்ளது. எவ்வாறு இருப்பினும் அன்னார் கூறுகிறார்கள், நான் செல்லும்போது இறைவன் அந்த 2ஆம் வல்லமையை உங்களுக்கு அனுப்பிவிடுவான். அது எப்பொழுதும் உங்களுடன் இருக்கும். இது குறித்து அல்லாஹ் பராஹீனே அஹ்மதியாவில் வாக்குறுதி அளித்துள்ளான். மேலும் அந்த வாக்குறுதி என்னை பற்றியதல்ல, மாறாக உங்களை பற்றிய வாக்குறுதியாகும். அது குறித்து இறைவன் இவ்வாறு கூறுகிறான், உம்மை பின்பற்றுபவர்களாகிய இந்த ஜமாத்தை நான் கியாமத் வரை மற்றவர்கள் மீது மேலோங்கச் செய்வேன். எனவே உங்களுக்கு என்னை பிரிய வேண்டிய நாள் வருவது அவசியமாகும். அப்பொழுதுதான் அதற்கு பிறகு நிரந்தர வாக்குறுதிக்கான அந்த நாள் வர முடியும். நம் இறைவனாகிய அவன் வாக்குறுதிகளில் உண்மையுள்ளவனும் உண்மையான இறைவனும் ஆவான். அவன் எவற்றை குறித்து வாக்குறுதி அளித்துள்ளானோ அந்த அனைத்தையும் உங்களுக்கு காட்டுவான். இவை உலகத்தின் இறுதி நாள்கள்தான். மேலும் பல பேரழிவுகள் இறங்குவதற்கான நேரமாகும். ஆனால் இறைவன் வாக்குறுதி அளித்த அந்த அனைத்து விஷயங்களும் நிறைவேறிவிடாதவரை இந்த உலகம் நிலைத்திருப்பது அவசியமாகும். எனவே ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த வாக்குறுதிகள் சிறிது நிறைவேறியுள்ளன, சில நிறைவேறும். இனி நாம் இவை நிறைவேறுவதை பார்த்து கொண்டே இருப்போம். எனவே நான் துவக்கத்தில் கூறியது போன்று அல்லாஹின் வாக்குறுதிகளுக்கு ஏற்ப அன்னாரது மறைவிற்கு பிறகு முதல் ஹிலாஃபத் காலகட்டம் வந்தது. ஜமாத்தின் அடி முன்னே சென்று கொண்டே இருந்தது. பிறகு 2ஆம் ஹிலாஃபத் காலகட்டம் வந்தது. அப்பொழுது ஜமாத்தில் மேற்கொண்டு முன்னேற்றம் ஏற்பட்டது. உலகின் பல்வேறு நாடுகளில் ஜமாத்தில் உருவாகின. பிறகு 3ஆவது ஹிலாஃபத் காலகட்டம் வந்தது. அதில் இன்னும் முன்னேற்றம் ஏற்பட்டது. பிறகு 4ஆவது ஹிலாஃபத் காலகட்டம் வந்ததும் முன்னேற்றங்களுக்கும் புதிய கதவுகள் திறந்தன. பிறகு 5ஆவது ஹிலாஃபத் காலகட்டம் இருக்கிறது. இதில் ஜமாத் முன்னேற்றங்களின் படித்தரங்களை கடந்து கொண்டே செல்கிறது. எதிரி முழு முயற்சி மேற்கொண்டும் ஜமாத் முன்னேறி கொண்டே செல்கிறது. இன்னும் கூறுவதாயின், எப்பொழுதும் போல் எவர்கள் தொலைதூர நாடுகளில் உள்ளார்களோ, எவர்கள் ஒருபோதும் எந்த ஒரு ஹலீஃபாவையும் பார்த்தது கூட இல்லையோ, அவர்களுடைய உள்ளங்களை தானே வழிநடத்தி ஹிலாஃபத்தின் கொடியின் கீழ் வருவதற்கு நேர்வழி வழங்குகிறான். முஸ்லிம்களிலும் முஸ்லிம் அல்லாதவர்களிலும் கூட. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான எத்தகைய மக்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் திறக்கிறான். மேலும் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் அவன் செய்த வாக்குறுதியை நிறைவேற்றியவாறு ஒவ்வொரு நாளும் ஜமாத்திற்கு உதவி ஆதரவு அளிப்பதன் காட்சிகளை காட்டுகிறான்.
சில மக்களின் நிகழ்வுகளையும் முன்வைத்து விடுகிறேன். அவற்றின் மூலம் அஹ்மதியா ஹிலாஃபத்தோடு அல்லாஹ்வின் ஆதரவு மற்றும் அவனுடைய வாக்குறுதிகள் நிறைவேறுவதற்கான காட்சியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ஹிலாஃபத்தை நிலைபெறச் செய்வதாக வாக்குறுதி அளித்தான் என்றால், எவ்வாறு மக்களுடைய உள்ளங்களில் ஹிலாஃபத்துடன் தொடர்பு மற்றும் அதனுடன் இணைந்திருப்பதற்கான உணர்வுகளை உருவாக்குகிறான் பாருங்கள். இது தொடர்பாக ஆப்பிரிக்காவின் ஒரு நாடான புர்கினோஃபாசோவின் மொல்லிம் இவ்வாறு எழுதுகிறார்கள்: எங்களது ஜமாத்தில் முதன்முறை எம்டிஏ போடப்பட்டு மக்கள் முதன்முறையாக காலத்தின் ஹலீஃபா அவர்களை பார்த்தபோது அவர்களுடைய கண்கள் குளமாகி இருந்தன. அவர்களுடைய முகங்களில் மகிழ்ச்சி பொங்கியது. சில நாள்களுக்கு பிறகு அங்கிருந்து ஒரு பிரதிநிதி குழு வந்தது. எம்டிஏவிற்கு நன்றி தெரிவித்தது. அவர்கள் இவ்வாறு குரலானார்கள்: எங்களால் காலத்தின் ஹலீஃபா அவர்களை சந்திப்பதற்கோ செல்ல முடியாது. ஆனால் எம்டிஏவில் காலத்தின் ஹலீஃபா அவர்களை பார்த்து எங்களுடைய கண்கள் குளிர்ச்சியும் உள்ளங்கள் நிம்மதியும் அடைகின்றன. இவ்வாறாக நாங்கள் எம்டிஏ மூலமாக அனுதினமும் காலத்தின் ஹலீஃபா அவர்களை சந்தித்து கொண்டே இருப்பது இப்பொழுது எங்களுடைய அன்றாட வழக்கமாகிவிட்டது. ஆக இவ்வாறு அல்லாஹ் மக்களின் உள்ளங்களில் அன்பை உருவாக்குகிறான். எவர்கள் ஒருபோதும் சந்தித்தது கூட இல்லையோ அவர்களுடைய உள்ளங்களிலும் ஹிலாஃபத்துடன் அன்பு இருக்கிறது. பிறகு எவ்வாறு அல்லாஹ் ஹிலாஃபத் மூலமாக மக்களை இஸ்லாத்தின் பால் வழிநடத்துகிறான் என்று பாருங்கள். இது தொடர்பாக கேம்பியாவின் அமீர் சாஹிப் எழுதுகிறார்கள்: சாம்பா சாஹிப் எனும் ஒரு மோட்டார் மெக்கானிக் தற்செயலாக எம்டிஏவில் என்னை உரை நிகழ்த்தி கொண்டிருக்க அல்லது ஹுத்பா கொடுத்து கொண்டிருக்க கண்டார். அதை கேட்டுவிட்டு அவர், இந்த நபருக்கு இறைவனின் ஆதரவு உள்ளது என்பதில் எந்த ஐயமும் இல்லை என்று கூறினார். எனவே இவர் தனது குடும்பத்தின் 14 பேருடன் பைய செய்துவிட்டார். இவர்களுடைய வியாபாரத்தில் குறையிருந்தது. அல்லாஹ் அருள் புரிந்தான். பிறகு இவர் இவ்வாறு குரலானார்: இந்த அனைத்தும் அஹ்மதியத்தினாலேயே ஏற்பட்டுள்ளது. அஹ்மதியத் இருளுக்கு ஒரு பிரகாசமான சூரியனுக்கு ஒப்பானதாகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹிலாஃபத்திற்கான ஆதரவு வெளிப்படுதலை அந்நியர்களும் உணர்கிறார்கள். பிறகு ஜமாத்தில் இணைகிறார்கள். ஜெர்மனியின் தப்லீக் செயலர் எழுதுகிறார்கள்: இப்பொழுது ஆப்பிரிக்காவின் உதாரணம் உள்ளது. இப்பொழுது இது ஜெர்மனியில் உள்ள ஓர் அரேபியர் ஆவார். அவர் இவர்களுடைய தப்லீக் ஸ்டாலுக்கு வந்தார். திருக்குர்ஆனின் ஜெர்மன் மொழியாக்கத்தை வாங்கி சென்றார். தன்னுடன் தொடர்பு வைத்திருக்கும் பொருட்டு இவர் தனது தொடர்பு எண்ணையும் கொடுத்து சென்றார். கடந்த ஆண்டு ஜெர்மனி ஆண்டு மாநாட்டுக்கு வருவதற்கு இவருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. இவர் தனது தேர்வு காரணமாக, இது சில ஆண்டுகள் முந்தைய சம்பவமாகும், எனவே கடந்த ஆண்டு என்பதன் பொருள் இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகின்ற ஆண்டுக்கு ஓராண்டுக்கு முன்னர். எவ்வாறு இருப்பினும் இவர் ஜல்சாவில் கலந்து கொள்ள முடியாது என்பதற்கு காரணம் கூறினார். தனக்கு பதிலாக தன் அண்ணன் ஒருவரையும் குடும்ப உறுப்பினர் ஒருவரையும் அனுப்பிவிட்டார். ஜல்சாவில் அவருடைய சகோதரனிடம், அதாவது தப்லீக் செயலரிடம் கூறினார். அங்கு என்னுடைய உரையை கேட்ட பிறகு கூறினார்: இந்த நபர் நிச்சயமாக இறைவனின் ஆதரவு பெற்றவராவார். ஹிலாஃபத் உண்மையானது என்று அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் போட்டான். அவர் அன்றிரவே பையத் படிவத்தை நிரப்பி அஹ்மதியா ஜமாத் இணைந்து விட்டார். இந்த உணர்வுகளை அல்லாஹ்வால் மட்டுமே உள்ளங்களில் உருவாக்கிட முடியும். இது அவனுடைய வாக்குறுதி என்பதனால் அவன் இதை செய்கிறான். அவருடைய குடும்ப உறுப்பினரான மற்றோர் அரேபிய நண்பரோ முதல் நாளிலோ பையத் செய்யவில்லை. ஆனால் ஜமாத் பற்றி பல கேள்விகள் கேட்டு வந்தார். என்னுடன் அரேபியர்களுக்கான ஓர் அமர்வும் இருந்தது. இவர் தக்ஃபீர், அதாவது காஃபிர் ஃபத்வா வழங்குதல் பற்றி ஒரு கேள்வி கேட்க நினைத்து கொண்டிருந்தார். இதே கேள்வியை மற்றோர் அரேபிய நண்பர் கேட்டுவிட்டார். அதற்கு நான் அவருக்கு மிகவும் விளக்கமாக பதிலளித்தேன். இந்த பதிலை கேட்டு அவருக்கு திருப்தி ஏற்பட்டுவிட்டது. அவர் பையத் நிகழ்ச்சிக்கு முன்பே பையத் படிவத்தை நிரப்பி அங்கு கையில் பையத் செய்தார். அந்த நாள் பையத் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார். அல்லாஹ் நல்லியல்பு கொண்ட ஆன்மாக்களை சூழ்ந்து எவ்வாறு ஜமாத்தில் இணைக்கிறான் மற்றும் ஹிலாஃபத்துக்கு உதவி புரிவேன் என்ற வாக்குறுதியை எவ்வாறு நிறைவேற்றுகிறான் என்பது தொடர்பாக கேம்பியாவின் அமீர் சாஹிப் எழுதுகிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள்: கெர்கோர் என்ற ஒரு இடம் உள்ளது. அங்கு ஜமாத் நிறுவப்பட்ட போது அல்ஹாஜி ஃபாயே சாஹிப் எனும் நண்பர் ஒருவர் ஜமாத்தை கடுமையாக எதிர்த்தார். ஜமாத் நூல்களை தொடுவதை கூட அவர் விரும்பவில்லை. ஆனால் நம்முடைய இறைவன்பால் அழைப்பவர்கள் துணை விளக்கவில்லை. அவருக்கு தொடர்ச்சியாக தப்லீக் செய்து வந்தார்கள். ஒரு நாள் கிராமத்தில் புதிதாக பையத் செய்தவர்களுக்காக தர்பியத் வகுப்புக்கான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. நம்முடைய இறைவன்பால் அழைப்பவர்கள் இவரை, நீங்கள் எந்த நூலையும் வாசிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் ஒரு முறை எங்களுடன் மிஷன் ஹவுஸுக்கு செல்லுங்கள்,
எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள். நாங்கள் அங்கு உங்களுக்கு எந்த தப்லீகும் செய்ய மாட்டோம். உங்களுடன் இந்த தலைப்பில் பேசவும் மாட்டோம். நீங்கள் நிகழ்ச்சியில் மட்டும் கலந்து கொண்டு நாங்கள் சொல்லக்கூடியதை கேளுங்கள் என சம்மதிக்க வைத்து விட்டார்கள். ஆக இவர் மிஷன் ஹவுஸுக்கு வந்தபோது, நான் உங்களுடைய வகுப்பில் இணைய விரும்பவில்லை, இங்கு டிவி இருக்கின்ற அறையில் உட்கார்ந்து டிவி பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறினார். இதனால் அவரை டிவி இருக்கும் அறையில் அமர வைத்து டிவியில் MTA போடப்பட்டது. அங்கேயே விட்டுவிட்டு மற்ற அனைவரும் வகுப்பில் கலந்து கொள்வதற்காக பள்ளிவாசலுக்கு சென்று விட்டார்கள். அப்பொழுது MTA எனது ஹுத்பா ஓடிக்கொண்டிருந்தது. அதை இவர் கேட்டார். வகுப்புக்கு பிறகு இவரிடம் பேசிய போது இவர் கூறினார், இந்த நபர் பொய்யர் அல்லர், அதாவது இந்த ஹிலாஃபத் எனக்கு உண்மையான ஹிலாஃபத்தாக தென்படுகிறது. இப்பொழுது நான் புறமுதுகு காட்டுவது சாத்தியமில்லை. எனவே இவர் தமது குடும்பத்தின் 10 பேர் உட்பட பையத் செய்து ஜமாத்தில் இணைந்து விட்டார். இது ஒரு மனிதனின் வேலையாக இருக்க முடியுமா? நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதிகளை உண்மையாக்கி காட்டுகிறான். ஹிலாஃபத்துடன் தொடர்பு அதிகரிப்பதற்கான இன்னொரு சம்பவம், அல்லாஹின் வாக்குறுதி நிறைவேறுவதற்கான இன்னொரு சம்பவம் வருகிறது. கேம்ரூனின் நகரமான பாண்டேராவின் ஒரு வட்டாரத்தில் 8 குடும்பங்கள் பையத் செய்து ஜமாத்தில் இணைந்தன. புதிதாக பையத் செய்தவர்கள் கூறுகிறார்கள், MTA எங்களுடைய பிள்ளைகளின் வாழ்வை மாற்றியமைத்து விட்டது. மேலும் மார்க்கத்தை பற்றி அவர்களுடைய அறிவு அதிகரித்துள்ளது. அவர்களில் ஓர் இளைஞர் அப்துல் ரஹ்மான் ஆவார். அவர் O லெவல் படித்துக் கொண்டிருக்கிறார். இவர் என்னுடைய ஹுத்பாக்களை மிகவும் ஆர்வத்துடன் கேட்பார். மிகவும் மாய்த்து கொள்ளக்கூடியவர் ஆவார். ஜும்மா அன்று பள்ளி ஆசிரியரிடம் கூறுகிறார், நான் ஹுத்பா கேட்பதற்காக வீட்டுக்கு செல்ல வேண்டும். நான் பள்ளிக்கூடத்தை விட முடியும், ஆனால் ஜும்மா பெருவரை விட முடியாது. இது இவருடைய ஈமானாகும். இவர்களின் தந்தையார் ஒவ்வொரு ஜும்மா அன்றும் பள்ளிக்கூடத்தை விட்டுவிட்டு MTA ஹுத்பா கேட்க வந்து விடுமாறு கூறினார். அப்துல் ரஹ்மான் கூறுகிறார், ஹுத்பா கேட்பதன் மூலம் எனது ஈமான் மற்றும் அறிவு அதிகரிக்கிறது. முதலில் நான் என்ன தவறான வேலைகளை செய்து வந்தேனோ அவற்றை தற்பொழுது விட்டுவிட்டேன். எனவே இந்த மக்கள்தான் ஹிலாஃபத்துடன் இணைந்திருப்பதற்கான வாக்குறுதியையும் நிறைவேற்றுகிறார்கள். நிச்சயமாக ஒரு நேரம் வரும், அப்பொழுது இவர்கள் முன்னேற்றமடைந்து எல்லாருக்கும் மேலிருப்பார்கள். ஏனெனில் இவர்கள் வாக்குறுதிகளுக்கு உரியவர்களாக திகழ விரும்புகிறார்கள். பிறகு அல்லாஹின் வழிநடத்துதல் மற்றும் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஹிலாஃபத்துடன் இணைப்பதற்கான வாக்குறுதி குறித்து இதன் இன்னொரு சம்பவம் உள்ளது. புர்கினோ ஃபாசோவின் ஒரு இடத்தில் போதுமான அளவுக்கு தப்லீக் செய்யப்பட்டது. எந்த விளைவும் வெளிப்படவில்லை. முஅல்லிம் கூறுகிறார்கள், அங்கிருந்து செல்லும்போது நான் சில மக்களிடம், நீங்கள் நகரத்துக்கு வரும்போது என் வீட்டுக்கு கண்டிப்பாக வர வேண்டும் என்று கூறினேன். எனவே சில நாட்களுக்கு பிறகு அவர்களில் ஒரு மனிதரான பூன் சாஹிப் எங்கள் வீட்டுக்கு வந்தபோது அவருக்கு MTA போட்டு காட்டினோம். சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் MTA என்னை பார்த்தபோது அவர், இந்த நபரையோ நான் முன்னரே கனவில் பார்த்துள்ளேன் என்று கூறலானார். எனவே அவர் அக்கணமே எந்த சான்றுமின்றி அஹ்மதத்தில் இணைந்து விட்டார். மேலும் திரும்பிச் சென்று தமது கிராமத்தினருக்கு கூறிய போது கிராமத்தில் இன்னும் பல மக்கள் அஹ்மதத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது இறையருளால் அந்த கிராமத்தில் ஒரு வலுவான ஜமாத் நிலை பெற்றுவிட்டது. பிறகு இதே போன்று அல்லாஹ்வின் ஆதரவின் மற்றொரு காட்சி உள்ளது. அல்லாஹ் மக்களுடைய உள்ளங்களில் ஹிலாஃபத்துடன் எவ்வாறு தொடர்பை உருவாக்குகிறான், இஸ்லாத்தின் உண்மையான போதனை அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறான் என்று பாருங்கள். இது தொடர்பாக கிர்கிஸ்தான் சுல்தான் சாஹிப் கூறுகிறார்கள், இப்பொழுது இந்த ஒரு கிர்கிஸ்தான் பகுதி உள்ளது, முற்றிலும் வேறு ஒரு பகுதியாகும். அவர்கள் கூறுகிறார்கள், என் மகன் மற்றும் மனைவிக்கு பையத் செய்வதற்கான நல்வாய்ப்பு கிடைத்துவிட்டிருந்தது. நான் 2017 ஒவ்வொரு ஜும்மாவுக்கும் ஜமாத் மிஷன் ஹவுஸிற்கு செல்ல துவங்கினேன். நானும் என் மனைவியும் வண்டியில் ஜும்மா தொழுகைக்காக எங்கள் ஜமாத்தின் மிஷன் ஹவுஸுக்கு செல்லும்போது ஏறக்குறைய 12 கிலோமீட்டர் தொலைவு பயணத்தில் நாங்கள் எப்பொழுதும் காலத்தின் ஹலீஃபா அவர்களின் ஹுத்பாவின் ரெக்கார்டிங்கை கேட்போம். அவர்கள் கூறுகிறார்கள், நான் எப்பொழுதெல்லாம் இந்த ஹுத்பாக்களை கேட்டேனோ அதற்கு பிறகு என்னுடைய உணர்வுகள் மிகவும் வலுப்பெற்று கொண்டே செல்லும். ஆக இவ்வாண்டு மே 2ஆம் தேதி, இது 2022 சம்பவமாகும். அவர்கள் கூறுகிறார்கள், மே 2ஆம் தேதி அருளுக்குரிய ரமலான் மாதத்தின் நிறைவில் பிறநாள் அன்று நான் பையத் செய்தேன். நான் இதை முதலில் செய்ய விரும்பினேன், ஆனால் ஏதோதொரு வகையில் இந்த பணி நிகழ முடியாமல் இருந்தது. நான் சுருக்கமாக எழுதியுள்ளேன். அவர்கள் கூறுகிறார்கள், ஆனால் என்னவெல்லாம் எனக்குள் ஆன்மாவில் ஏற்படுகிறதோ அதை என்னால் விவரிக்க முடியாது, அதை சொற்களில் விவரிக்க முடியாது. நான் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்விடம் இஸ்லாத்தை பற்றி அறிவு அதிகரிப்பதற்கான துஆவை செய்கிறேன். ஒவ்வொரு ஜுமா தொழுகையும் எனக்கு தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு புதிய வழியை திறந்து கொண்டிருக்கும். கினி பசாவோ என்ற இன்னொரு நாடு உள்ளது. ஹிலாஃபத் மூலமாக இவ்வாறு அல்லாஹ் மக்களின் உள்ளங்களை திறக்கிறான் பாருங்கள். புதிதாக பையத் செய்தவரான உஸ்மான் பால்டே சாஹிப் அவர்களின் ஒரு சம்பவம் உள்ளது. வேறு ஒரு பகுதியில் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய உறவினர்கள் பெரும்பாலான எண்ணிக்கையில் அஹ்மதத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்பது தெரிய வந்தபோது அவர்கள் சில மௌலவிகளை ஒன்று திரட்டி அந்த பகுதிக்கு அழைத்து வந்தார்கள்.
ஜமாத்தை எதிர்ப்பதற்காக அவர்கள் சில மௌலிகளை ஒன்று திரட்டி அந்த பகுதிக்கு அழைத்து வந்தார்கள். நம்முடைய மௌலிம் அவர்களிடம் கூறினார்கள், நீங்கள் தாராளமாக எதிர்த்து கொள்ளுங்கள், ஆனால் எங்களுடைய தூது செய்தி ஒரு முறை கேளுங்கள். குறைந்தபட்சம் அங்கு மக்களிடம் இந்த அளவுக்கு ஒழுக்கம் உள்ளதே, எதிர்ப்பு தெரிவித்தாலுமே தூது செய்தியை கேட்பதற்கு ஆயத்தமாகி விடுகிறார்கள். பாகிஸ்தானை போன்று பிடிவாதத்தை காட்டினோம் என்று இவர்கள் இல்லை. மௌலவி சாஹிபோ வர மறுத்துவிட்டார். அதுவோ மௌலவிகளின் இயல்பாகும், அவர் மறுக்கத்தான் செய்வார். ஆனால் உஸ்மான் சாஹிப் அவர்கள் அழைப்பை ஏற்றார்கள். மேலும் ஜமாத்தின் தூது செய்தியை கேட்க வந்து விட்டார்கள். ஆக அவர்களுக்கு ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வருகை பற்றி கூறப்பட்டது. அவர்கள் வந்த நாள் ஜுமா நாளாக இருந்தது. அங்கிருந்து ஹுத்பா போடப்பட்டிருந்தது. அது MTA-வில் நேரலையாக ஒளிபரப்பாகிக் கொண்டிருந்தது. அஹமதிகளாகிய நாங்கள் அனைவரும் காலத்தின் ஹலீஃபா அவர்களின் ஹுத்பாவை நேரலையாக கேட்கிறோம். உங்களிடம் நேரம் இருந்தால் சிறிது நேரம் கண்டிப்பாக ஹுத்பாவை கேளுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டது. அதற்கு அவர்கள், நான் சிறிது நேரத்திற்கு தான் ஹுத்பா கேட்பேன் என்று கூறினார்கள். ஆனால் ஹுத்பா கேட்க ஆரம்பித்ததும் நேரத்தை மறந்துவிட்டார்கள். மேலும் மிகவும் கவனமாக ஹுத்பா கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். மேலும் முழு ஹுத்பாவை கேட்ட பிறகு அவர்கள் இவ்வாறு கூற ஆரம்பித்து விட்டார்கள், அஹமதியா ஜமாத் நான் கேள்விப்பட்டது போன்று காஃபிராக இருக்க முடியாது. ஏனெனில் உங்கள் ஹலீஃபா அவர்களோ ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபிகளின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்துக் கூறுகிறார்கள். சில வேளை சில அகமதிகள் எங்களுக்கு இஸ்லாமிய வரலாற்றை எடுத்துக் கூற வேண்டிய அவசியம் என்ன உள்ளது என்று கேள்வி எழுப்பிவிடுகிறார்கள். இது மக்களுக்கு பிற முஸ்லிம்களுக்கு தப்லீகுக்கான வழியாக அமைகிறது. எனவேதான் கூற வேண்டியது அவசியமாகும். மேலும் நம்மில் பலருக்கு எதை பற்றி தெரியாமல் இருந்ததோ அதில் நம்முடைய அறிவும் அதிகரிக்கிறது. அவர்கள் கூறுகிறார்கள், சஹாபிகளின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்து கூறக்கூடிய இந்த பணியை எந்த காஃபிர் ஜமாத்தும் செய்ய முடியாது. இதற்கு பிறகு அவர்கள் ஜமாத்தை எதிர்ப்பதை விட்டுவிட்டார்கள். தனது முழு குடும்பத்துடன் சேர்ந்து அஹமதியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது அல்லாஹ்வின் அருளால் தமது பகுதியில் தப்லீகும் செய்கிறார்கள். முறையாக ஜமாத் அமைப்பில் இணைந்துள்ளார்கள். பிறகு ஹிலாஃபத்தின் ஓசையின் மூலமாக அந்நியர்களை நேர்வழிக்கு கொண்டு வருவதற்கான இன்னொரு சம்பவம் உள்ளது. கோங்கோ கன்சாஷாவின் உள்ளூர் மிஷனரி கூறுகிறார்கள், இங்குள்ள ஒரு பகுதியில் தப்லீக் திட்டம் துவங்கப்பட்டதும் ஜமாத் அல்லாத சில நபர்கள் முறையாக எதிர்ப்பை துவங்கிவிட்டார்கள். பிறகு 3 மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் இந்த எதிர்ப்பவர்களிலேயே ஒருவரான உஸ்மான் சாஹிப் அவர்கள் மிஷனை அணுகினார்கள். மேலும் அவர்கள் தமது முழு குடும்பத்துடன் ஜமாத்தில் இணைய விரும்புகிறார் என்று கூறினார்கள். அவர்களிடம் காரணம் கேட்டபோது அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், ஒரு நாள் என் மனைவி சேட்டலைட் சேனல் பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது உங்களுடைய சேனலான MTA வந்துவிட்டது. நான் அகமதியத்தை எதிர்ப்பதில் முன்னணியில் இருப்பது அவருக்கு தெரியும் என்பதனால் அவர் என்னை அழைத்தார். நான் ஜமாத்தை பற்றி தவறாக கூற ஆரம்பித்த போது மனைவி என்னிடம், முதலில் நிகழ்ச்சியை முழுவதுமாக கேளுங்கள், பிறகு பேசுங்கள் என்று கூறினார். அப்பொழுது அங்கு எனது ஹுத்பா ஒளிபரப்பாகிக் கொண்டிருந்தது. அவர்கள் கூறுகிறார்கள், ஹுத்பா கேட்டதற்கு பிறகு இன்று என்னுடைய காதுகளில் விழுந்த இந்த குரல்தான் இஸ்லாத்தின் உண்மையான வடிவமாகும் என்று எனக்கு உறுதியாகிவிட்டது. ஹலீஃபா அவர்களின் குரலை கேட்டதும் ஜமாத்தின் உண்மைத்துவத்தில் எனக்கு எந்த ஐயமும் எஞ்சியிருக்கவில்லை. ஹிலாஃபத் மீதான அன்பை அல்லாஹ் எவ்வாறு உள்ளங்களில் உருவாக்குகிறான், ஈமானை எவ்வாறு அதிகரிக்கச் செய்கிறான் பாருங்கள். ஒருவர் ஆயிரக்கணக்கான மைல் தொலைவில் உள்ளார், ஒருபோதும் அவர் ஹலீஃபாவை சந்தித்ததில்லை. நான் ஏற்கனவே கூறியது போன்று தனது உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். செனிகாலைச் சேர்ந்த உமர் சாஹிப் கூறுகிறார்கள், தங்களுடைய ஹுத்பாவை எப்பொழுதெல்லாம் கேட்டேனோ அப்பொழுதெல்லாம் உள்ளத்தில் ஓர் வினோதமான இன்பத்தை உணர்கிறேன். இந்த உணர்வு நிரந்தரமாக இருப்பதற்கு துவா செய்யுங்கள். ஹுத்பாவை கேட்டு கண்களில் கண்ணீர் வந்து விடுகிறது. எனக்கு தங்கள் மீது அன்பு இருக்கிறது. இறைவன், தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மற்றும் அன்னாருடைய ஹலீஃபாக்கள் மீதான அன்பு எனக்கு உலகம் மற்றும் அதில் உள்ளவற்றின் மீதான அன்பை விட மிகுதியாக இருப்பதற்கு துவா செய்யுங்கள். இவர்கள் கூறுகிறார்கள், தங்களுடைய துவாவால் என்னுடைய வியாபாரம் அதிகரித்தது. ஆக இவை அனைத்தும் அல்லாஹ் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் செய்துள்ள வாக்குறுதி நிறைவேறுதல் ஆகும். பிறகு பெல்ஜியம் அமீர் சாஹிப் எழுதுகிறார்கள், மராக்கஷைச் சேர்ந்த ஒரு நண்பர் முஸ்தபா சாஹிப் அவர்கள், இவர்கள் நீண்ட காலம் அகமதியத்தை பற்றி ஆய்வு செய்து பையத் செய்தார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நான் குழந்தை பருவத்திலிருந்தே பல ஆலிம்களுடன் இருந்து நேரத்தை கழித்துள்ளேன். ஆனால் காலத்தின் ஹலீஃபா அவர்களின் ஹுத்துபாக்கள் திருக்குர்ஆனின் சரியான விளக்க உரையாக இருப்பது மட்டுமின்றி அதையும் தாண்டி மனிதனை அல்லாஹுக்கு அருகில் கொண்டு செல்கின்றன. இவர்கள் கூறுகிறார்கள், ஹுத்துபாக்களை கேட்ட பிறகு எனக்கு தொழுகைகளில் இன்பம் வர ஆரம்பித்து விட்டது. இறைவன் எனக்கு உண்மையான கனவுகளையும் காட்டினான். அகமதியத் தனது வாழ்வை மாற்றி அமைத்து விட்டது. மேலும் இறைவனின் அருட்களை பற்றி கூறியவாறு இவர்கள் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள்.
அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதிகளுக்கு ஏற்ப இவ்வாறு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் தொடரும் ஹிலாஃபத்துக்கு ஆதரவு வழங்குகிறான். இவ்வாறு உள்ளங்களை திறக்கிறான் பாருங்கள். இன்னொரு சம்பவம் உள்ளது. கினி பசாவு உடைய முபல்லி கூறுகிறார்கள், 21 ஜமாத்துகளில் MTA-வை இன்ஸ்டால் செய்வதற்கான நல்வாய்ப்பு கிடைத்தது. ஒரு கிராமத்தில் கடந்த ஆண்டு தப்லீக் மூலமாக மக்கள் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டு விட்டிருந்தார்கள். ஆனால் அந்த கிராமத்தின் 4 குடும்பங்கள் அஹ்மதியத்தை ஏற்க மறுத்துவிட்டிருந்தன. நமது அணி அந்த கிராமத்தில் MTA-வை இன்ஸ்டால் செய்ய சென்றபோது நம்முடைய முஅல்லிம் முஹம்மது சாலி யோஜோலி சாஹிப் அவர்கள் அந்த மக்கள் வந்து நமது முஸ்லிம் தொலைக்காட்சியை நம்முடைய ஹலீஃபா மற்றும் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் படத்தை பார்க்க வேண்டும் என்று அந்த அனைத்து குடும்பங்களுக்கும் பள்ளிவாசல் வர அழைப்பு விடுத்தார்கள். MTA இன்ஸ்டாலேஷன் முழுமை பெற்ற போது அப்பொழுது மக்ரிப் தொழுகை நேரமாக இருந்தது. தொழுகையை நிறைவேற்றுவதற்காக டிவி அணைக்கப்பட்டது. தொழுகைக்கு பிறகு MTA போடப்பட்ட போது அதில் ஹுத்பா வந்து கொண்டிருந்தது. ஜமாத் அல்லாத மக்கள் மிகவும் கவனமாக அந்த அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தார்கள். முஅல்லிம் இவர்களிடம் கூறினார்கள், ஹுத்பா ஆங்கிலத்தில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. ஹலீஃபா என்ன கூறுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டியது உங்களுக்கான உரிமையாகும். அதன் பொருட்டு நான் உங்களுக்காக மொழியாக்கம் செய்து கூறிவிடுகிறேன். அதற்கு அவர்கள், எனக்கு புரியவில்லைதான், ஆனால் இவர்கள் பொய் பேச முடியாது என்று நான் இறைவன் மீது ஆணையிட்டு கூற முடியும். இவர்கள் அஹ்மதியா ஜமாத்தின் ஹலீஃபா ஆவார்கள் என்றால் அஹ்மதியா ஜமாத் ஒருபோதும் பொய்யான ஜமாத்தாக இருக்க முடியாது. மேலும் நான் இப்போதே இந்த கணமே அஹ்மதியத்தை ஏற்றுக்கொள்வதாக அறிவிப்பு செய்கிறேன் என்று கூறினார்கள். ஆக இவ்வாறும் அல்லாஹ் உள்ளங்களை திருப்புகிறான். ஹிலாஃபத் தப்லீக்கான ஒரு மிக பெரும் வழிவகையாகும். நல்லியல்பு கொண்ட மக்கள் இவ்வாறே பார்த்து இஸ்லாத்தின் உண்மையான போதனையை அறிந்து கொள்கிறார்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஜமாத்தில் இணைந்து விடுகிறார்கள். கேம்பியாவின் அமீர் சாஹிப் கூறுகிறார்கள், சாம்பே எனும் ஒரு இடம் இருக்கிறது. அங்கு நாங்கள் தப்லீக்காக சென்றோம். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வருகை பற்றி கூறப்பட்டது. அன்னாருடைய ஜமாத்தில் இணைவதற்காக பையத் நிபந்தனைகள் வாசித்து காட்டப்பட்டன. கிராம தலைவர், அதாவது அவர்களுடைய சீஃப், இமாம் மற்றும் கிராமத்தின் முன்னேற்ற கமிட்டியின் சேர்மன் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் மஹதியின் வருகை பற்றி முன்னறிவிப்பு செய்திருந்தார்கள். இன்று அவர்கள் முதன்முறையாக இமாம் மஹதி பற்றி கேள்விப்படுகிறார்கள். மேலும் அஹ்மதியத்தை பார்த்ததிலிருந்து பெரும் தாக்கத்திற்காளானார்கள் என்று வெளிப்படையாக கூறினார்கள். பிறகு கூறினார்கள், அகமதிகள்தான் உண்மையான முஸ்லிம்கள் ஆவார்கள். ஏனென்றால் அவர்களிடம் ஹிலாஃபத் எனும் ஆற்றல் உள்ளது. அது எல்லாரையும் ஒரே சரடில் கோர்த்துள்ளது. அவர்களுக்கு எனது படத்தை காட்டிய போது இதில் உண்மை தென்படுகிறது. நாங்கள் டிவியிலும் பார்க்கிறோம் என்று கூறினார்கள். பிறகு பெரும் எண்ணிக்கையில் இருந்த அனைவரும் பையத் செய்து விட்டார்கள். அவர்கள் திருக்குர்ஆனின் மொழியாக்கத்தை 3 உள்ளூர் மொழிகளான ஃபூலா, மன்னேன்கா மற்றும் வுல்ஃப் ஆகியவற்றில் பார்த்தபோது அஹ்மதியத்தான் உண்மையான இஸ்லாம் ஆகும். அகமதிகள் செய்வது போன்று வேறு எந்த பிரிவுக்கும் இந்த நட்பேறு கிடைக்கப்பெறவில்லை என்று கூறினார்கள். கடைசியில் இவ்வாறு கூறினார்கள், நாங்கள் இப்பொழுது அஹ்மதியத்தை நிலைத்திருப்போம். இன்ஷா அல்லாஹ் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம். ஏனென்றால் இதுதான் உண்மையான இஸ்லாம் ஆகும். மற்ற மௌலவிகளோ வந்து எங்களை ஏமாற்றுகிறார்கள். பிறகு மாலியின் முபல்லி கூறுகிறார்கள், ஒருவர் அஹ்மதியா ரேடியோவுக்கு வந்தார்கள். அவர்கள், நான் பையத் செய்ய விரும்புகிறேன், அஹ்மதியத் காரணமாக இன்று நான் நரக நெருப்பில் இருந்து தப்புகிறேன் என்று கூறினார்கள். முபல்லி கூறுகிறார்கள், என்ன காரணம் என்று நான் அவர்களிடம் கேட்டேன். அதற்கு அவர்கள் கூறினார்கள், சில ஆலிம்கள் தொழுகை பற்றி இதன் தேவை ஒன்றும் கிடையாது என்று கூறினார்கள். இதனாலேயே இவர்களும் தொழுவதை விட்டுவிட்டிருந்தார்கள். இப்பொழுதோ தொழுகைக்கே சலுகை கொடுத்து விட்டார்கள் பாருங்கள். ஆனால் அஹ்மதியா ரேடியோவில் ஹலீஃபா அவர்களின் ஹுத்பா வந்தது. அதில் அவர்கள் தொழுகையின் முக்கியத்துவம் பற்றி கூறினார்கள். அது என் மீது ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதற்கு பிறகிலிருந்து தொழுகை விடுவதை நான் நரகத்துக்கு செல்வதாக கருதுகிறேன். எனவே இன்றிலிருந்து நான் அஹ்மதி ஆவேன். மேலும் ஒருபோதும் தொழுகை விடமாட்டேன். இவ்வாறு புதிதாக வரக்கூடியவர்களிடம் தாக்கம் ஏற்படுகிறது. பழைய மக்களும் குறிப்பாக தம்மை சுய ஆய்வு செய்ய வேண்டும். நமக்கு எதிராகவோ இந்த மக்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த மௌலவிகள் குஃப்ரு, அதாவது நிராகரிப்பு ஃபத்வாக்களையும் கொடுக்கிறார்கள். சுயமே அவர்களின் நிலை என்னவென்றால் இஸ்லாத்தின் அடிப்படை தூணையே மறுக்கிறார்கள். ஹிலாஃபத் மூலமாக மக்களுக்கு வழிகாட்டுவது அல்லாஹின் பேரருளாகும். மார்க்கத்தில் சீர்கேடு ஏற்படுத்துபவர்களிடமிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. பிறகு நைஜீரியாவின் முபல் எழுதுகிறார்கள், MTA பார்ப்பதற்காக பல இடங்களில் டிஷ்கள் பொருத்தப்பட்டன. ஹுத்பாக்கள் பார்க்கிறார்கள், மற்ற நிகழ்ச்சிகளை பார்க்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நபர், எனக்கு ஜமாத்தை பற்றி பல ஆட்சேபனைகள் இருந்தன, மன திருப்தி ஏற்படாமல் இருந்தது. ஆனால் அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் அவர்களின் ஹுத்பாவை கேட்டேன். இயற்கையான முறையில் எனது உள்ளம் திருப்தி அடைந்து விட்டது. எனக்கு உண்மையான இஸ்லாம் கிடைத்து விட்டது. எல்லா ஆட்சேபனைகளும் முடிவுக்கு வந்துவிட்டன. நான் ஜமாத் இணைந்து விட்டேன் என்று கூறினார்கள். பிறகு நல்லியல்பு கொண்ட ஆன்மாக்களுக்கு வழிகாட்டுவது குறித்த இன்னொரு சம்பவம் வருகிறது.
கேம்பியாவைச் சேர்ந்த முகமது சோ சாஹிப் சுயமே தமது கனவை பற்றி கூறுகிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், ஓரிரவு கனவில் கண்டேன், ஒரு நபர் வந்தார். இவர்களின் கையை வலுவாக பிடித்துக்கொண்டு, அதாவது கனவு பார்க்கக்கூடியவர்களின் கையை வலுவாக பிடித்துக்கொண்டு அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று கூறினார். அவர் யார் என்று இவர்களால் அடையாளம் காண முடியவில்லை. இவர் யார் என்று மக்களிடம் கேட்டார்கள். மக்கள் அன்னார் அகமதிகளின் இமாம் ஆவார்கள் என்று கூறினார்கள். அடுத்த நாள் காலை இவர்கள் நம்முடைய மிஷன் ஹவுஸுக்கு வந்தார்கள். நம்முடைய மௌல்லிமுக்கு கனவை கூறினார்கள். மௌல்லிம் எம்டியை போட்டுவிட்டார். அங்கு ஜும்மா பேருரை போடப்பட்டிருந்தது. இவர்கள் என்னை பார்த்தபோது தம்மையும் அறியாமல் இவர்கள்தான் நேற்று இரவு எனது கனவில் வந்தார்கள் என்று கூறினார்கள். பிறகு அந்த கனமே அகமதியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கேம்ரூனின் முபல்லிக் இன்சார்ஜ் கூறுகிறார்கள், அங்குள்ள ஒரு நகரமான மர்வாவில் மக்கள் மிகுதியாக என்டிஏ ஆப்பிரிக்கா பார்க்கிறார்கள், ஜமாத்தில் இணையவும் செய்கிறார்கள். இங்குள்ள ஓர் இமாம் முஹல்லிம் அஹமத் ஊ சாஹிப் கூறுகிறார்கள், எம்டிஏ மூலமாக எங்கள் ஈமான் அதிகரித்தது. காலத்தின் ஹலீஃபா அவர்களின் ஹுத்பாக்கள், சொற்பொழிவுகள் மற்றும் அரபு நிகழ்ச்சிகள் மூலமாக எங்களுக்குள் ஓர் ஒளி பிறந்துள்ளது. மேலும் இருள் முடிவுக்கு வந்துவிட்டது. இப்பொழுது எம்டிஏ மற்றும் அகமதியத் வருவதற்கு முன்பு நாங்கள் மிருகங்களாக இருந்தது போன்றும் இப்பொழுது எம்டிஏ எங்களை மனிதர்களாக ஆக்கிவிட்டது போன்றும் தோன்றுகிறது. அல்லாஹ் ஹிலாஃபத்துக்கு ஆதரவாக எவ்வாறு மக்களின் உள்ளங்களை திறக்கிறான் என்று பாருங்கள். இதற்கான மற்றொரு எடுத்துக்காட்டு உள்ளது. கேம்ரூனின் மௌல்லிம் கூறுகிறார்கள், ஒருமுறை நான் ஜுமா ஹுத்பா கொடுத்து கொண்டிருந்தேன். மெதுமெதுவாக பள்ளிவாசலில் மக்கள் நுழைந்து கொண்டிருந்தார்கள். ஒருவர் கோட் அணிந்து கொண்டும் தலையில் தலைப்பாக அணிந்து கொண்டும் பள்ளிவாசலுக்குள் நுழைவதை நான் கண்டேன். தொழுகைக்கு பிறகு நான் அவரிடம், நீங்கள் ஏன் இந்த ஆடை அணிந்துள்ளீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர் கூறினார், என்னுடைய ஆன்மீக தலைவர் ஒருவர் இருக்கிறார்கள், அவர்கள் இது போன்ற ஆடை அணிகிறார்கள். நீங்கள் அவர்களை பற்றி மேற்கொண்டு அறிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்றால் கேபிளில் எம்டிஏ ஆப்பிரிக்கா என்ற ஒரு சேனல் இருக்கிறது, நீங்கள் அதை பாருங்கள். அந்த சேனலில் இவர்களுடைய சொற்பொழிவுகள் வருகின்றன. அவர்கள் தம்முடைய பள்ளிவாசலில் பிள்ளைகளுடன் கேள்வி பதிலும் நடத்துகிறார்கள். நீங்கள் அவர்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் உண்மையாளர் ஆவார்கள், அல்லாஹ்வின் ஆதரவு பெற்றவர்கள் ஆவார்கள் என்பது உங்களுக்கு தென்படும். இதனால் நான் அவர்களுக்கு பையத்தின் 10 நிபந்தனைகளையும் தக்வா எனும் இதழிலிருந்து படத்தையும் எடுத்து காட்டினேன். ஆக அவர்களுக்கு எனது படத்தை காட்டினார்கள். இந்த பள்ளிவாசலை இந்த இமாம் தான் கட்டினார்கள் என்று கூறினார்கள். இது அஹ்மதியா ஜமாத்தின் பள்ளிவாசல் என்பதும் நான் அவர்களின் ஜமாத்தின் மிஷனரி தான் என்பதும் அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. இதை அறிந்து அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். பிறகு தம் குடும்பத்துடன் சேர்ந்து பையத்தும் செய்துவிட்டார்கள். எனவே இந்த சில சம்பவங்களை நான் எடுத்துக் கூறினேன். இவற்றிலிருந்து ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் இந்த சொற்களுக்கு இறை ஆதரவு இருப்பது தெரிய வருகிறது. அதாவது, இரண்டாம் வல்லமை தொடர்வது மற்றும் அவனது உதவி ஆதரவு குறித்து அல்லாஹ்வின் வாக்குறுதி உள்ளது. இப்பொழுது அதன் மூலமாக இஸ்லாத்தின் வெற்றி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் தானே மக்களின் உள்ளங்களை திறக்கிறான். அந்நியர்களின் உள்ளங்களில் அஹ்மதியா ஹிலாஃபத் மீதான தாக்கத்தை நிலைவரச் செய்கிறான். நல்லியல்பு கொண்ட மக்களை ஹிலாஃபத்துடன் இணைக்கிறான். அல்லாஹ்வே அஹ்மதியா ஹிலாஃபத்துக்கு உதவி ஆதரவு புரிகிறான். மேலும் ஜமாத் ஒவ்வொரு நாளும் முன்னேற்ற பாதையில் வெற்றி நடை போடுகிறது என்ற விஷயத்திற்கு அஹ்மதியா ஹிலாஃபத்தின் 118 ஆண்டுகால வரலாற்றின் ஒவ்வொரு நாளும் சான்றாக உள்ளது. எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் தனது சிறப்பான அருளால் இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. ஒவ்வொரு அஹ்மதியையும் முழுமையான நன்றியுணர்வு மற்றும் களப்பற்ற தன்மையுடன் எப்பொழுதும் அஹ்மதியா ஹிலாஃபத்துடன் இணைத்து வைப்பானாக. கியாமத் வரை நன்றியுணர்வு மிக்க மற்றும் இறையச்சத்தில் நிலைத்திருக்கக்கூடியவர்கள் அஹ்மதியா ஹிலாஃபத்துக்கு கிடைத்து கொண்டே இருப்பார்களாக. அல்லாஹ் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் வாக்குறுதி அளித்திருந்த அந்த எல்லா நோக்கங்களையும் நிறைவேற்றுவானாக. அஹ்மதியா ஹிலாஃபத் மூலமாக ஓரிறைவனின் அரசாட்சி உலகில் நிலைபெறட்டுமாக. ஹசரத் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடி உலகில் பறக்கக்கூடிய காட்சியை உலகம் பார்க்கட்டுமாக. தொழுகைக்கு பிறகு நான் இருவருக்கு ஜனாசா காயப் தொழுகையும் தொழ வைப்பேன். முதலில் சௌத்ரி முகமது இத்ரீஸ் நஸ்ருல்லா கான் சாஹிப் அவர்களுடையதாகும். இவர்கள் இன்றைய நாட்களில் கனடாவில் இருந்தார்கள். 90 வயதில் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வினருளால் மூசியாக இருந்தார்கள். இவர்களுடைய தந்தை வழி பாட்டனாரான ஹஸ்ரத் சௌத்ரி நஸ்ருல்லா கான் சாஹிப் ரலியல்லாஹு அவர்களுக்கு அஹ்மதியா ஜமாத்தின் துவக்க கால நாசிர் ஆலாவாக தொண்டாற்றுவதற்கு நல்வாய்ப்பு கிடைத்தது. இத்ரீஸ் நஸ்ருல்லா கான் சாஹிப் அவர்கள் ஹஸ்ரத் சௌத்ரி ஜஃபருல்லா கான் சாஹிப் அவர்களின் சகோதரர் மகனும் ஆவார்கள். இவர்களின் தந்தையார் மிக நீண்ட காலம் கராச்சியின் அமீர் ஜமாத்தாகவும் இருந்துள்ளார்கள். இத்ரீஸ் நஸ்ருல்லா அவர்கள் ஹஜ்ரத் முதல் ஹலிஃபத்துல் மசி
ரலியல்லாஹு அவர்களின் மகள்வழி கொள்ளுப்பேரரும் ஆவார்கள். இத்ரீஸ் சாஹிப் அவர்களின் தாய் வழிபாட்டினாரான ஹசரத் சௌத்ரி ஃபத்தஹ் முகமது சாஹிப் சியால் அவர்கள் ஜமாத்தின் முதல்கட்ட வாழ்வை அர்ப்பணித்தவராகவும் இங்கிலாந்தின் முதல்கட்ட முபல்லிகாகவும் இருந்தார்கள். இவர்கள் நூற்றுக்கணக்கான மக்களை அஹ்மதியத்தில் இணைப்பதற்கு காரணமாக திகழ்ந்துள்ளார்கள். இத்ரீஸ் நஸ்ருல்லா சாஹிப் அவர்களுக்கு 30 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட காலகட்டம் வரை லாகூரின் உமூரே ஆமா செயலராக பணியாற்றும் நல்வாய்ப்பு கிடைத்தது. தலைமையக இஃப்தா கமிட்டி, மார்க்க தீர்ப்பு வழங்கும் கமிட்டி மற்றும் கசா கமிட்டியின் உறுப்பினராகவும் சதராகவும் இருந்துள்ளார்கள். 3வது ஹிலாஃபத்தின் அமளி நிறைந்த காலகட்டத்தில் எந்த வக்கீல்கள் வரலாறு படைக்கும் பணியாற்றினார்களோ அவர்கள் இவர்களுடைய பேரும் பட்டியலில் முன்னணியில் உள்ளது. 1974 ரவ்வாவின் நிகழ்வில் உருவாக்கப்பட்ட மார்க்கம் சார்ந்த தீர்ப்பாயத்தில் இத்ரீஸ் நஸ்ருல்லா சாஹிப் அவர்கள் ஹதரத் 3வது ஹலிஃபத்துல் மசி ரஹிமஹுல்லாஹு தஆலா அவர்களுடன் நீதிமன்ற அறையில் இருந்தார்கள். பிறகு ஹதரத் 3வது ஹலிஃபத்துல் மசி ரஹிமஹுல்லாஹு தஆலா அவர்கள் இவர்களை பல கமிட்டிகளுக்கு உறுப்பினராகவும் ஆக்கியிருந்தார்கள். இவர்கள் லாகூரின் பிரதிநிதியாக சிலுவை முறிவு மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். ஹசரத் 4வது ஹலிஃபத்துல் மசி ரஹிமஹுல்லாஹு தஆலா அவர்கள் லண்டனுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்ற தருணத்தில் ரவ்வாவில் இருந்து கராச்சி வரை சென்ற பயணக்குழுவில் கலந்து கொள்வதற்கான வரலாற்று நட்பேரும் இவர்களுக்கு கிடைத்தது. பெரும் ஆலோசனை கூறும் நபராக இருந்தார்கள். ஹிலாஃபத்துடன் அளவு கடந்த நன்றியுணர்வு மற்றும் களப்பற்ற தன்மை உள்ள தொடர்பை கொண்டிருப்பவராக இருந்தார்கள். இதையோ நானும் தனிப்பட்ட முறையில் பெரிதும் அனுபவத்தில் கண்டுள்ளேன். அல்லாஹ் இவர்களுடைய பிள்ளைகளுக்கும் இவர்களின் நன்மைகளை தொடர்வதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. இவர்களுக்கு பாவமன்னிப்பு வழங்கி இவர்களோடு கருணையுடன் நடந்து கொள்வானாக. 2வது குறிப்பு கராச்சியைச் சேர்ந்த மதிப்பிற்குரிய கமர் இத்ரீஸ் சாஹிப் அவர்களுடையதாகும். இவர்கள் சௌத்ரி அசீஸ் அஹமத் சாஹிப் பாஜ்வா அவர்களின் மகனாக இருந்தார்கள். இவர்கள் 90 வயதில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜியூன். இவர்கள் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சஹாபிகளான ஹசரத் சௌத்ரி முகமது ஹுசைன் சாஹிப் ரலியல்லாஹு அவர்கள் மற்றும் ஹசரத் சர்தார் பேகம் சாஹிபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆகியோரின் மகன்வழி பேரராவார்கள். அல்லாஹ்வினால் மர்ஹூம் மூசியாக இருந்தார்கள். பின்விட்டு சென்றவர்களில் துணைவியார் மட்டுமின்றி 2 மகன்களும் 2 மகள்களும் இருக்கிறார்கள். 1959 சிவில் சர்வீஸில் இணைந்தார்கள். மேலும் 35 கால நீண்ட ஊழிய காலகட்டத்தில் மத்திய மற்றும் மாநில அரசில் பல்வேறு பொறுப்புகள் இருந்துள்ளார்கள். எப்பொழுதும் ஒரு மிகவும் நேர்மையான மற்றும் கடமையறிந்த அதிகாரியாக அடையாளம் காணப்பட்டார்கள். இவர்களின் இந்த நற்பண்பு தம் தந்தையின் அறிவுரையின் விளைவாக இருந்தது. அவர்கள் அதை சிவில் சர்வீஸில் இணையும் போது இவர்களுக்கு செய்தார்கள். அவர்கள் இவர்களிடம் இவ்வாறு கூறியிருந்தார்கள்: இத்ரீஸ் மரணித்து விட்டார் என்ற செய்தி எனக்கு கிடைத்தால் எனக்கு அவ்வளவு பெரிய துயரம் ஏற்படாது. ஆனால் இத்ரீஸ் யாரிடமிருந்தாவது லஞ்சம் வாங்கினார் என்ற செய்தி எனக்கு கிடைத்தால் அதனால் எனக்கு பெரும் துயரம் ஏற்படும். இதுதான் தந்தை மகனுக்கு அளித்த தர்பியத்தாகும், வழங்கிய அறிவுரையாகும். ஹதரத் சௌத்ரி முகமது ஜஃபருல்லா கான் சாஹிப் அவர்களின் பிரசித்தி பெற்ற நூலான சவானி ஹயாத் ஒரு அருட்கொடையாகும். அதை இவர்கள்தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கவும் செய்தார்கள். அதனால் இந்த நூல் ஆங்கிலம் அறிந்த மக்கள் வட்டாரத்தில் அறிமுகமானது. 1998 இருந்து 2007 வரை அஹ்மதியா ஜமாத் கராச்சி மாவட்ட செயற்குழுவில் உமுரே ஹாரிஜா செயலராக தொண்டாற்றுவதற்கும் நல்வாய்ப்பு கிடைத்தது. இடைக்கால அரசின் போது இவர்களுக்கு முதலமைச்சர் ஆவதற்கும் வாய்ப்பு கிடைத்தது. இவர்கள் ஹதரத் 4வது ஹலிஃபத்துல் மசீஹ் ரஹிமஹுல்லாஹு தஆலா அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதத்தை பிஸ்மில்லாஹ் என்று துவங்கியிருந்தார்கள். அதனால் எதிரி மௌலவி ஒருவன் இவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து விட்டான். மேலும் நீண்ட காலம் இவர்கள் வழக்கில் தவித்து வந்தார்கள். இவ்வாறு இருப்பினும் எப்பொழுதும் இவர்கள் எல்லாருடனும் கருணையோடு நடந்து கொண்டார்கள். மிகவும் அதிகமாக உறவுகளை பேணி வந்தார்கள். இன்னும் கூறுவதாயின், எதுவரை என்றால் எந்த மௌலவி இவர்கள் மீது வழக்கு தொடுத்தாரோ அந்த மௌலவி வழக்கு முடிந்ததும் தன்னுடைய சில நிலைமைகள் காரணமாக இவர்களிடம் பொருளுதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். அவருக்கும் இவர்கள் ஒரு பெரும் தொகையை கொடுத்து விட்டார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு பாவமன்னிப்பு வழங்கி இவர்களோடு கருணையுடன் நடந்து கொள்வானாக. இவர்களுடைய சந்ததிகளுக்கும் இவர்களின் நன்மைகளை தொடர்வதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ
ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر